எல்லாம் அல்ல இறைவனின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன். அன்பானவர்களே, உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அடுத்ததாக எங்களுடைய இந்த யூடியூப் சேனலிலே நாங்கள் தொடர்ச்சியாக அரசியல் விமர்சனங்களை தருவதற்காக தயாராகி இன்று 11 நாள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த அரசியல் விமர்சனங்களிலே நாங்கள் முதலில் நீண்ட காலமாக, அதாவது 1989 ஆண்டு முதல் காத்தான்குடியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த சகோதரர் MLA ஹிஸ்புல்லா அவர்களை பற்றி, அவர்களுடைய செயற்பாடுகள் பற்றி குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம். இடையில் கடந்த ஒரு சில தசாப்தங்களுக்கு முன்னர் என்று கூறலாம், அதாவது ரணசிங்க பிரேமதாச அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கின்ற காலத்திலே அவர்களுக்கு ஒரு வகையான அரசியல் நெருக்கடி ஏற்பட்ட போது ஹிஸ்புல்லா அவர்கள் கொழும்பிலே இருந்து வந்து ஊரிலே உள்ள தன்னுடைய ஆதரவாளர்களிடம் கூறினார், நான் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச அவர்களுக்கு மிக நீண்ட நேரமாக ஆலோசனை வழங்கி இந்த அரசியல் நெருக்கடி தொடர்பான விஷயங்களை தீர்ப்பதற்கு பேசிவிட்டு வந்திருக்கின்றேன் என்று சொன்னார். இப்படி அதுக்கு பிறகு மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கின்ற காலத்திலே அவருடைய ஆதரவாளர்களிடம் வந்து சொல்லியிருக்கின்றார், நான் ஒரு கட்டத்தில் நம்முடைய சமூக பிரச்சனையை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேயுடன் பேசிக் கொண்டிருந்த போது எனக்கு ஆத்திரமடைந்து நான் அவருடைய சால்வையை பிடித்து இழுத்து மிக கண்டிப்பாக கேட்டேன் என்று சொல்லியிருக்கின்றார். இப்படி கேட்பவன் கேடப்பயல் என்றால் அறுப்பவன் அறிவாளி என்று ஒரு புதுமொழி சொல்வார்கள். தன்னுடைய ஆதரவாளர்களிடம் இப்படி பல நீண்ட கதைகளை கூறி வந்திருக்கின்றார். தற்போது ஜனாதிபதி தேர்தலா நாடாளுமன்ற தேர்தலா என்ற பிரச்சனை, அதுக்கு முன்னர் உள்ளூராட்சி தேர்தலுக்காக இந்த நாட்டிலே வேட்புமனு கோரப்பட்டு அது அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றது. இப்போது ஜனாதிபதி தேர்தல் தான் என்று முடிவாகிய நிலையில் சகோதரர் ஹிஸ்புல்லா அவர்கள் பெரிதாக இந்த விடயத்தில் எதுவும் பேசாமல் இருந்து வருவதாகவே தெரிய வருகின்றது. 2014 ஆண்டு டிசம்பர் மாதத்திலே 2015 ஆண்டிற்குரிய ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக பிரச்சார நடவடிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது முழு நாடுமே கிட்டத்தட்ட ரணில் விக்ரமசிங்க அவர்களும் மைத்ரிபால சிறிசேன அவர்களும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் இணைந்து ஆட்சி அமைப்பதற்காக அயராது செயற்பட்டு கொண்டிருந்த காலம் அது. அதாவது மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஜனாதிபதி ஆகியவுடன் நாடாளுமன்றத்தை கலைத்து அல்லது அதற்கிடையில் பிரதமரை ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு அந்த பதவியை ஒப்படைத்து இந்த நாட்டை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் சேர்ந்து ஆட்சி செய்கின்ற ஒரு நிலைப்பாடு ஏற்பட்டது. அந்த நேரத்திலே எல்லா அரசியல் கட்சியையும் சேர்ந்த மக்கள் தங்களுடைய அரசியல் தலைவர்களை கவனிக்காது வேகமாக இந்த மைத்ரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங்க கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக தங்களது செயற்பாடுகளை மக்கள் ஆரம்பித்திருந்தார்கள். அதனை கண்ட அரசியல் தலைவர்கள், அது முஸ்லிம் கட்சியாக இருந்தாலும் சரி, தமிழ் கட்சியாக இருந்தாலும் சரி, சிங்கள கட்சியாக இருந்தாலும் சரி, இந்த அரசியல் தலைவர்கள் பெரும்பாலானவர்கள் ஓடிச் சென்று மக்களுக்கு முன்னால் நாங்கள்
எங்களுடைய மக்களோடு உங்களுடன் வந்து இணைகின்றோம் என்று காட்டிக்கொண்டு இணைந்திருந்த காலம் அது. அப்போது தன்னுடைய ஆதரவாளர்களால் மிக பெரும் புத்திஜீவி அல்லது அரசியல்வாதி என்று பேசப்படுகின்ற இந்த ஹிஸ்புல்லா அவர்கள் கடைசி நிமிஷம் வரை 2015 ஜனவரியில் மைத்திரிபால சிறிசேனா அவர்கள் பின்கதவால் வீட்டுக்கு செல்வார் என்று கூறிக்கொண்டிருந்தார். அவருடைய அரசியல் ஞானம் அவ்வளவுதான். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மௌலானா கபரடிக்கு முன்னால் உள்ள வீதியிலே இடம்பெற்ற கூட்டத்தில் ஹிஸ்புல்லாவுக்கு நான் அழைப்பு விடுக்கின்றேன். ஹிஸ்புல்லா தேர்தலுக்கு இடையில் இன்று நாளை எமோடு வந்து இணைந்து கொண்டால் அவரையும் நாங்கள் எங்களுடைய கட்சியின் ஒரு முக்கிய ஆதரவாளராக கருதி அவருக்குரிய வரப்பிரசாதங்களை வழங்குவோம் என்ற கருத்தை கூறினார். ஆனால் அப்போதும் ஹிஸ்புல்லா எதிர்ப்பை அறிக்கையை விட்டுக் கொண்டிருந்தார். மஹிந்த ராஜபக்ஷ அதில் படுதோல்வி அடைந்தார். ஹிஸ்புல்லாவின் ஆதரவாளர்கள் ஹிஸ்புல்லா தோற்று போய்விட்டதை போல் உணர்ந்து மிக வேதனையுடன் ஒரு நீண்ட காலம் நடைப்பணமாக செயற்பட்டுக் கொண்டிருந்தார்கள். பிறகு அவர் மிக வலிந்து மைத்திரிபால சிறிசேனாவுடன் இணைந்து கிழக்கு மாகாண ஆளுநராக வந்தார். வந்து அங்கே தன்னுடைய கைங்கரியங்களை செய்து கொண்டிருந்தார். இப்படி இவரை அரசியல் ஞானம் உள்ளவர் என்று கூறப்படுவது கூட ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து. இப்போது இந்த தேர்தலிலே இவர் அவசரமாக தமிக பெரேரா அவர்களை அழைத்து வந்து பிபி கல்வி நிலையத்தை ஆரம்பித்தார். அதுவும் டாக்கெட்டை இழந்த மார்க்கெட் என்று சொல்வார்கள். புதிய காத்தாங்குடிக்கென ஒரு மார்க்கெட்டை மையவாதியிலே அமைத்து அந்த மார்க்கெட் மக்கள் செல்லாத காரணத்தினால் அந்த சந்தை கைவிடப்பட்ட நிலையிலே காணப்பட்டது. அங்கே இந்த கல்வி நிலையத்தை ஆரம்பித்திருக்கின்றார். அடுத்ததாக ரணில் விக்ரமசிங்க அவர்களை அழைத்து வந்து பலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்வதற்கும் பிரதம அதிதி வைத்து செய்ய வேண்டிய ஒரு நிலைமை ஹிஸ்புல்லா அவர்களுக்கு. அதற்காக ரணில் விக்ரமசிங்க அவர்களை அழைத்து வந்து பிரார்த்தனை நடத்தியதோடு பலஸ்தீன மக்களுக்கு ஏற்கனவே காத்தான்குடி மக்கள் எல்லோரும் சேர்த்து கொடுத்த அந்த 1 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட தொகையினை மீண்டும் அல்-அக்ஸா பள்ளியிலே வைத்து வழங்கி வைத்தார்கள். அதை எப்படி வழங்கினார்கள் என்பது தெரியாது. சில நேரம் முன்னர் வழங்கப்பட்ட தொகையை ஒரு கடதாசியில் எழுதி அதனை ஒரு எண்ணிலத்திலே வைத்து ஜனாதிபதி அவர்களிடம் வழங்கினார்களோ என்னமோ தெரியவில்லை. அவ்வாறு ஒரு நாடகம் நடைபெற்றது. அதாவது ஒரு இடத்தை திறப்பதாக இருந்தாலும் திரும்ப திரும்ப திறப்பது போல் அந்த நிதியை ஒப்படைக்கின்ற விடயத்திலும் அந்த நிதியில் 10% நிதியாவது பலஸ்தீன மக்களுக்கு சென்றடைந்திருக்குமா என்பது உண்மையில் சந்தேகமான விஷயம்தான். இருந்தாலும் எங்களுடைய மக்கள் பலஸ்தீன மக்கள் மீது கொண்டுள்ள அந்த அன்பின் காரணமாக வழங்கிய பணத்தொகைதான் இந்த 1 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட தொகை. இதனை ஏற்கனவே வழங்கிவிட்டார்கள் ஜனாதிபதி நிதியத்திற்கு. அதை மீண்டும் வழங்கியதாக செய்திகளில் கூறப்பட்டது. அதன் பிறகு கேம்பஸ் என்கின்ற அந்த அரபிகளின் நிதியிலே கட்டப்பட்ட அந்த குடும்ப சொத்தை மிக நீண்ட காலமாக ஆட்சியாளர்கள் பறித்தெடுத்து அதனை வேறு கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்திய அந்த இடத்தை ரணில் விக்ரமசிங்க அவர்களை அழைத்து வந்து மக்களிடம் கையளிக்கின்ற நிகழ்வு.
வெற்றி கேம்பஸை மக்களிடம் கையளிக்கின்ற நிகழ்வு என்ற தலைப்பில் ஒரு விழாவை எடுத்து அதற்காக அனாவசியமான பணச்செலவுகள் செய்து வெளியூர்களிலே இருந்து காத்தான்குடி உட்பட மக்களை அந்த பஸ்களிலே அழைத்து வந்து ஒரு நாடகம் ஆடப்பட்டது. இதற்கெல்லாம் இடையில் இவர் பல தடவை நான் இந்த இணைவு மரணம் வரை நிலைத்திருக்கும் என்று இந்த முஸ்லிம் காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்கு அவ்வப்போது சொல்லி அந்த கட்சியுடன் இணைவது வழக்கம். அதே போல் இந்த டிபி கல்வி நிலையம் திறப்பதற்கு முன்னர் ரணில் விக்ரமசிங்க அவர்களை கூட்டி வந்து பலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்வதற்கு முன்னர், வெற்றி கேம்பஸை மக்களிடம் கையளிப்பதற்கு முன்னர் இவர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸில் இணைந்து அதன் உபதலைவராக இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. அந்த கட்சியின் உபதலைவராக இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. ஆனால் இவர் என்ன காரணத்திற்காகவும் இவ்வாறு மொட்டு சின்னத்திலே தம்மிக்க பிரேரா அவர்கள் வரக்கூடும் என்று எதிர்பார்த்து, அல்லது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வரக்கூடும் என்று எதிர்பார்த்து அந்த பக்கத்திலே தலையையும் இந்த பக்கத்திலே வாளையும் காட்டிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் இறுதியாக இவர் உபதலைவராக இருக்கின்ற இந்த கட்சி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ்காரர்கள் சஜித் பிரேமதாச அவர்களுக்கு ஆதரவு அளிப்பதென தீர்மானித்திருக்கின்றார்கள். இந்த குழப்பத்தில் இன்னும் சகோதரர் ஹிஸ்புல்லா அவர்கள் மதில் மேல் பூனையாக இருப்பதாகவே தெரிய வருகின்றது. இடையில் தன்னிக்க பிரேரா அவர்கள் களத்தில் இல்லை என்ற செய்தி வந்து நாமல் ராஜபக்ஷ அவர்கள் அந்த இடத்திற்கு பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கின்றார். பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த அரசியல் கில்லாடித்தனங்கள் இன்னும் என்னென்ன நடக்கப் போகின்றது என்பதை. நாளையும் சந்திப்போம். நன்றி.